மக்களே இவங்களை பத்தி தெரியாதவங்களுக்காண்டி இந்த வீடியோ போடுறோம். என்னன்னா இவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு பாரதிபுரம் பாலத்தீவுல 5 வருஷமா யூரின் டியூபோட கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் போய் ஒரு நாள் பார்த்து அவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா அம்மா பார்த்தீங்களா, அவங்களையும் இப்போ கொஞ்சம் நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். இவங்க வந்து கொஞ்சம் இந்த பிரச்சனையில இருந்தாங்க. இப்போ நல்லா கிளியரா சூப்பரா இருக்காங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு வந்து அவங்கள வந்து நாங்கள் ஒரு வீடு எடுத்து வச்சிருக்கோம். நீங்க ஏதாவது சொல்றீங்களா? எல்லாருமே எனக்கு உதவி செய்தாங்க. ரம்யா அவங்களும் என் பிள்ளையும் ரொம்ப உதவி செய்தாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்து எனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து இருக்கு எல்லாம் உதவி செய்தாங்க. ஒரு வீடு எடுத்து குடியிருக்காங்க. எங்கள் ஆப்ரேஷனுக்கும் உதவி செய்வாங்க. நிறைய பேர் மக்கள் எல்லா மக்களும் எனக்கு உதவி செய்திருக்காங்க, செய்யிட்டு இருக்காங்க. திங்கட்கிழமை எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு. ஆப்ரேஷன் திங்கட்கிழமை தாத்தாக்கு வந்து ஆப்ரேஷன் இருக்கு. அதுவும் நல்லபடியா முடிஞ்சு தாத்தா வந்து இன்னும் நாங்க இது எப்படி நடந்துன்னு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. எல்லாமே ஒரு அற்புதம் தான். அவங்க வந்து அந்த நிலைமையில இருந்து இப்போ ஒரு வீடு எடுத்து நாங்க வச்சிருக்கோம். எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கு. இன்னைக்குதான் கொண்டு இருந்திருக்கோம். இனி இந்த வீட்டுலதான் அவங்க இருக்க போறாங்க. அருகு வேலையில தான் இருக்கு இவங்க வீடு. அதுக்கப்புறமா ஐயாக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படிதானே ஆப்ரேஷன் நினைச்சு அதுக்காண்டி எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்காங்க. ஒண்ணும் செய்யாது, எல்லாமே நல்லபடியா முடியும். திங்கக்கிழமையோட அவருக்கு 5 வருஷ பாடு வந்து நிறைவேற போகுது. மென்மேலும் வந்து உங்களோட ஹெல்ப் யாருக்காவது பண்ணணும்னா சொல்லுங்க. நான் வந்து எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட அப்பப்போ வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். தைரியமா இருக்கணும், அளவெல்லாம் கூடாது, சரியா? இதே போல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தாத்தா வந்து நீங்க எவ்வளவு நாள் வெளியே தங்கிட்டு இருந்தீங்க? கிட்டத்தட்ட 5 வருஷம் இந்த நோய். அதுக்கு முன்னால 8 வருஷம் ஆகுது. மொத்தம் 8 வருஷமா வெளியே தான் தங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு வீடு ஆயிட்டு